Hello all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம நவுன்ஸ்னா என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ நவுன்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ்ல 4 டிஃபரண்ட் டைப்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நம்ம இந்த வீடியோல சொல்லியிருப்போம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ தட் அங்கங்கே உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு இன்னும் அந்த டாப்பிக்கை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் அங்கங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஒரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ தட் உங்களுக்கு இந்த டாபிக் நல்லா புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நவுன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நவுன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு வேர்ட். ஸோ எனி வேர்ட். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் லாங்குவேஜில் எந்த ஒரு வேர்டை எடுத்தாலும் மெஜாரிட்டி வந்து நமக்கு இந்த நவுனுக்குள்ளே அடங்கிடும் ஆர் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ்குள்ளே அடங்கிடும். ஸோ எல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் தி வேர்ட்ஸ். ஸோ ஏதோ ஒரு இதை வந்து குறிக்கிறது தான் நம்ம இங்கே அந்த வேர்டை வந்து டினோட் பண்ணுறதுக்கு நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன் அப்படிங்கிறது வந்து ஒரு நேமிங் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நவுன் அப்படிங்கிறது ஒரு வேர்ட். அந்த வேர்டு வந்து ஏதோ ஒன்னோட நேமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த நேம் வந்து ஒரு பர்சனோட நேமாக இருக்கலாம், ஒரு பிளேஸோட நேமாக இருக்கலாம், ஒரு திங்கோட நேமாக இருக்கலாம், அனிமலோட நேமாக இருக்கலாம், ஆர் ஒரு ஸ்டேட்டோட நேமாக இருக்கலாம், ஒரு ஈவெண்ட்டோட நேமாக இருக்கலாம், ஆர் ஒரு ஐடியா ஆர் ஒரு ஃபீலிங்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதோட நேமெல்லாம் குறிக்கிறதுக்கான வேர்டை தான் நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், தி லிட்டில் பாய் வாண்ட்ஸ் அ கேட் ஃபார் ஹிஸ் பர்த்டே. ஸோ இந்த சென்டென்ஸில் நமக்கு நவுன்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சென்டென்ஸில் வந்து 3 டிஃப்ரெண்ட் நவுன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பாய், இன்னொன்று கேட், இன்னொன்று பர்த்டே. ஸோ பாய் அப்படின்னு சொல்கிறது ஒரு பர்சன், அதனால அது ஒரு நவுன். கேட் அப்படின்னு சொல்கிறது ஒரு அனிமல், அதனால அது ஒரு நவுன். அண்ட் பர்த்டே அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஈவெண்ட், அதனால அதுவும் ஒரு நவுன். ஸோ இந்த சென்டென்ஸில் நம்ம 3 டிஃப்ரெண்ட் நவுன்ஸை பார்த்தோம். அடுத்த சென்டென்ஸ் எக்ஸாம்பிள், The queen-sized bed has green sheets. ஸோ இந்த சென்டென்ஸில் நமக்கு 2 டிஃப்ரெண்ட் நவுன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பெட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ். ஸோ நம்ம ஏன் இங்கே குவீன் சைஸ்டை வந்து நம்ம எடுக்கலை, குவீனுன்றது வந்து ஒரு நவுன் தானே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே குவீன் அப்படின்னு தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ஒரு நவுன். பட் இங்கே குவீன் சைஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பெட்டை தான் நம்ம இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அதை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காங்களே தவிர அது வந்து ஒரு தனி வேர்ட் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நமக்கு குவீன் சைஸ்ட் அப்படிங்கிறது நவுன் கிடையாது. பெட் அப்படிங்கிறது ஒரு நவுன் அண்ட் ஷீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஸோ இந்த இடத்துல பெட் அண்ட் ஷீட்ஸ் வந்து ஒரு பொருளை குறிக்கும். பெட்டுன்றது ஒரு திங் தான், ஷீட்ஸுன்றது ஒரு திங் தான். பட் ஷீட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ப்ளூரல் நவுன். ஏன் அப்படி ப்ளூரல் நவுன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீட் அப்படின்னு சொன்னால் அது சிங்குலர், ஒரே ஒரு ஷீட்டை குறிக்கும். இந்த இடத்துல ஷீட்ஸ் லாஸ்ட்டாக நம்ம அந்த வேர்ட் கூட எஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து ஒரு ப்ளூரல் நவுன். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எது சிங்குலர் எது ப்ளூரல் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன்ஸ் பற்றி இன்னும் பெட்டராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சிங்குலர் ப்ளூரல் நவுனுக்கான வீடியோ லிங்க் வந்து நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த எக்ஸாம்பிள், த ரெட் பேக் இஸ் ஃபுல் ஆஃப் புக்ஸ். ஸோ இந்த இடத்துல எத்தனை நவுன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக் அப்படிங்கிறது ஒரு நவுன், அது ஒரு திங். புக்ஸ் அப்படிங்கிறது அகெயின் இங்கே வந்து ஒரு நவுன். பட் இந்த இடத்துல புக்ஸ் அப்படிங்கிறது வந்து அகெயின் ப்ளூரல் நவுனாக இருக்கும். பிகாஸ் புக் அப்படிங்கிறது சிங்குலர், புக்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். ஸோ இது வந்து ஒரு ப்ளூரல் நவுன், இதுவும் ஒரு திங் தான். ஸோ இப்போ உங்களுக்கு நவுன்னா என்ன அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ்குள்ளே வரலாம். இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிற டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கவுண்டபிள் நவுன் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன். இந்த 4 நவுனை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்பர் நவுன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் பர்சன் ஆர் பர்டிகுலர் பிளேஸ் ஆர் பர்டிகுலர் திங் ஆர் பர்டிகுலர் அனிமல். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பர்சனாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், திங்காக இருக்கலாம். இந்த மாதிரி பர்டிகுலராக இருக்கிற வேர்டை நம்ம டினோட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கென்னி, பாரிஸ், ஐஃபில் டவர். ஸோ இது 3 இருக்குது. இது 3மே வந்து ப்ராப்பர் நவுன். ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, கென்னி அப்படின்றது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனோட பேர் அண்ட் பாரிஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர்
பிளேஸ். அண்ட் ஐஃபில் டவர் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட பேரு இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் திங்கோட பேரு. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு பர்சனையோ ஒரு பிளேஸையோ ஒரு திங்கையும் நம்ம டினோட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கென்னி, பாரிஸ் அண்ட் ஐஃபில் டவர் இது மூணுத்துலயுமே யூஸ் பண்ணியிருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரா இருக்கும். கென்னில வந்து கே, பாரிஸ்ல வந்து பி, ஐஃபில் டவர்ல இஎன்டி. ஸோ இது எல்லாமே ஏன் கேபிட்டலைஸ்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுனை நம்ம எப்போவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் யூஸ் பண்ணணும். அது வந்து சென்டென்ஸ்ல எங்க வந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்தா பை டிஃபால்ட் அது கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு சென்டென்ஸோட மிடில் வந்துச்சுன்னா ப்ராப்பர் நவுனை மட்டும் நம்ம கேபிட்டல் லெட்டர்ல தான் யூஸ் பண்ணணும். அது எங்க யூஸ் பண்ணாலுமே. ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைப் காமன் நவுன். காமன் நவுன்னா ப்ராப்பர் நவுனோட ஆப்போசிட். ஸோ அங்கே எப்படி நம்ம பர்டிகுலராக ஒரு விஷயத்த வந்து நம்ம ப்ராப்பர் நவுன் சொல்கிறோம் அப்படின்னும் இங்கே வந்து காமனாக இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம காமன் நவுன் சொல்லுவோம். அது வந்து ஒரு பர்சனாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், ஆர் திங்காக இருக்கலாம். ஸோ காமனாக இருக்கிறதெல்லாம் நம்ம காமன் நவுன். பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே காமன் நவுனில் வந்து நம்ம எதையுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டோம். ஸோ ஒரு பர்சனாக இருக்கட்டும், பிளேஸாக இருக்கட்டும், ஆர் திங்காக இருக்கட்டும், நான் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும் எல்லாமே. அதனால தான் அதை நம்ம காமன் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேன், கண்ட்ரி அண்ட் டேபிள். ஸோ இது மூணுத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மேன் அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லலை, யாரோ ஒரு மேன், அதனால அது வந்து ஒரு காமன் நவுன். அதே மாதிரி கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறதையுமே எந்த கண்ட்ரி அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, காமனாக ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஒரு காமன் நவுன். அகெயின் வந்து டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். எந்த டேபிள், என்ன மாதிரி ஒரு டேபிள், அந்த மாதிரிலாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்லலை, ஜஸ்ட் ஒரு டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அகெயின் இது வந்து ஒரு காமன் நவுன். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மேன் வந்து காமன் நவுன் ஃபார் அ பர்சன், கண்ட்ரின்னு சொன்னது காமன் நவுன் ஃபார் அ பிளேஸ், அண்ட் டேபிள்னு சொன்னது காமன் நவுன் ஃபார் அ திங். அண்ட் இங்கேயும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேன், கண்ட்ரி அண்ட் டேபிள் மூணுத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டராக யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா காமன் நவுன்லாம் நம்ம இங்கே கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. ப்ராப்பர் நவுனில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கணுமே தவிர காமன் நவுன்லனா ஆஸ் யூஷுவல் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுமோ, எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ, ஸ்மால் லெட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அன்லெஸ் இந்த மேன் ஆர் கண்ட்ரி ஆர் டேபிள் வந்து உங்களோட சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை கேபிட்டல் லெட்டரில் எழுதணுமே தவிர சென்டென்ஸோட நடுவில் வந்துச்சு அப்படின்னா ஆர் கடைசியில் வந்துச்சு வேறு எங்கே வந்தாலுமே நீங்கள் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணி தான் எழுதணும். மேன், கண்ட்ரி, டேபிள் ஆர் எனி காமன் நவுன் ஃபார் தட் மேட்டர். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நோட், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ராப்பர் நவுன் அண்ட் அ காமன் நவுன். ஸோ இப்போ வந்து நான் கீழே கொடுத்துருக்கிற சென்டென்ஸ்லலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நவுன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், கிறிஸ்டி இஸ் த நேம் ஆஃப் தி சைல்டு. ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து என்னென்ன நவுன்ஸ் இருக்குது, எங்கெங்கே நவுன்ஸ் இருக்குது, எதெல்லாம் நவுன்ஸில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து 10 செகண்ட்ஸ் டைமர் ஓடும். அந்த டைம்குள்ளே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த சென்டென்ஸில் டோட்டலாக நமக்கு 3 நவுன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிறிஸ்டி ப்ராப்பர் நவுன், சைல்டு அப்படிங்கிறது வந்து காமன் நவுன், அண்ட் நேம் அப்படிங்கிறதும் காமன் நவுன். ஸோ 3 நவுன், ஒரு ப்ராப்பர் நவுன், 2 காமன் நவுன் இருக்குது. அடுத்த சென்டென்ஸ் எக்ஸாம்பிள், எலிசபெத் வாஸ் த குவீன் ஆஃப் அ கண்ட்ரி கால்ட் இங்கிலாந்து. ஸோ இந்த சென்டென்ஸில் எத்தனை நவுன்ஸ் இருக்குது அண்ட் அந்த நவுன்லாம் என்னென்ன நவுன், ப்ராப்பர் நவுனா காமன் நவுனா அப்படின்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். 10 செகண்ட்ஸ் டைமர் ஓடும். ஸோ இதில் வந்து டோட்டலாக 4 நவுன்ஸ் இருக்குது. 2 ப்ராப்பர் நவுன் அண்ட் 2 காமன் நவுன். ஸோ எலிசபெத் அண்ட் இங்கிலாந்து இது ரெண்டுமே வந்து ப்ராப்பர் நவுன்ஸில் வரும். குவீன் அண்ட் கண்ட்ரி வந்து காமன் நவுன்ஸில் வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எலிசபெத் அண்ட் இங்கிலாண்டில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கும், குவீன் கண்ட்ரிலலாம் வந்து ஸ்மால் லெட்டராக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு வே ஆஃப் ஐடென்டிஃபையிங் ப்ராப்பர் நவுன்ஸ் அண்ட் காமன் நவுன்ஸ். ஸோ அடுத்த டைப் ஆஃப் நவுன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்த டைப் ஆஃப் நவுன் நம்ம பார்க்க போகிறது வந்து கவுண்டபிள் நவுன்ஸ்.
ஸோ பேரில் சொன்ன மாதிரி கவுண்டபிள் நவுன்ஸ்லாம் என்ன அப்படின்னா எதெல்லாம் நமக்கு வந்து கவுண்ட் பண்ண முடியுதோ அதெல்லாம் கவுண்டபிள் நவுன்ஸ்குள்ளே வரும். ஸோ இந்த கவுண்டபிள் நவுன்ஸை வந்து நம்ம சிங்குலராகவும் கன்சிடர் பண்ணலாம், ப்ளூரலாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து சிங்குலர் கவுண்டபிளும் இருக்கும், ப்ளூரல் கவுண்டபிள்ஸும் இருக்கும். ஸோ எப்போ வந்து ஒரு கவுண்டபிள் நவுனை ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் ஒரு வேர்டோட கடைசியில் எஸ் ஆட் பண்ணாலே அது வந்து ப்ளூரலாக கன்சிடர் பண்ணணும். ஸோ சிங்குலரை வந்து ப்ளூரலாக மாற்றுறதுக்கு அந்த வேர்ட் கூட எஸ் ஆட் பண்ணால் அது ப்ளூரல் கவுண்டபிள் நவுனா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 chair, 2 chairs, 3 chairs and so on. ஸோ நம்ம ஒன்று மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம எஸ் ஆட் பண்ண தேவையில்லை. அதுவே நம்ம வந்து ஒன்றுக்கு மேலே சொல்ல போகிறோம், 2 chairs, 3 chairs அப்படின்லாம் நம்ம வந்து ஒன்றுக்கு மேலே சொல்லணும் அப்படின்னா கடைசியில் அந்த வேர்ட் கூட நம்ம எஸ் ஆட் பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ இதுவே வந்து எல்லா கேசஸ்க்கும் வருமா, எல்லா வேர்ட் கூடயும் நம்ம எஸ் ஆட் பண்ணாலே அது வந்து ப்ளூரலாக மாறிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதெல்லாம் வந்து ரெகுலர் ப்ளூரல் ஃபார்ம்ஸ். இன்னொன்று இர்ரெகுலர் ஃபார்ம்ஸும் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம சொன்னது அந்த 1 chair அப்படிங்கிறது சிங்குலர், 2 chairs, 3 chairs இதெல்லாம் வந்து ப்ளூரல். ஸோ இப்போ வந்து ஒரு 4 வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதோட ப்ளூரல் ஃபார்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஆப்பிள், பென், டோர் அண்ட் லைன். ஸோ இந்த 4தோட ப்ளூரல் ஃபார்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஸோ ஆப்பிளோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து ஆப்பிள்ஸ், பென்னோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து பென்ஸ், டோரோட ப்ளூரல் ஃபார்ம் டோர்ஸ் அண்ட் லைனோட ப்ளூரல் ஃபார்ம் லைன்ஸ். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா வேர்ட் கூடயும் நம்ம எஸ் ஆட் பண்ணால் அது ப்ளூரலாக மாறிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இர்ரெகுலர் ப்ளூரல் ஃபார்ம்ஸும் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன், சைல்ட், கண்ட்ரி, மவுஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 4 வேர்ட் எடுத்துக்கோங்க. மேன் அப்படின்னு சொன்னால் அதோட ப்ளூரல் ஃபார்ம் நம்ம என்ன சொன்னோம் முன்னாடி, ஒரு வேர்ட் கூட எஸ் ஆட் பண்ணால் ப்ளூரலாக ஆகிடும் அப்படின்னு சொன்னோம். பட் இந்த இர்ரெகுலர் கேஸில் அது கிடையாது. ஸோ என்ன பண்ணணும்னா அந்த வேர்டையே நம்ம மாற்ற போகிறோம். மேன் அப்படிங்கிறது மென், சைல்டு அப்படிங்கிறது சில்ட்ரன், கண்ட்ரி அப்படிங்கிறது கண்ட்ரீஸ், மவுஸ் அப்படிங்கிறது மைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டை நம்ம என்டையராக சேஞ்ச் பண்ணாதான் சில கேசஸில் அது ப்ளூரல் ஃபார்மாக மாறும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இர்ரெகுலர் ப்ளூரல் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ எந்த வேர்டுக்கு நம்ம எஸ் ஆட் பண்ணலாம், எந்த வேர்டு நம்ம என்டையராக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இதுக்கும் நாங்கள் நல்ல டீட்டெயில்டாக சிங்குலர் ப்ளூரல் நவுன்ஸ்ன்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அடுத்த டைப் ஆஃப் நவுன் தான் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஸோ நம்ம எப்படி ப்ராப்பர் நவுன் அண்ட் காமன் நவுன் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி படித்தோமோ அதே மாதிரி தான் கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நம்ம படிக்க போகிறோம். ஸோ கவுண்டபிள் எப்படி நம்ம எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமோ கவுண்டபிள் சொன்னோமோ, அன்கவுண்டபிள் அதோட ஆப்போசிட். இதை வந்து நம்மளால கவுண்டே பண்ண முடியாது. எதெல்லாம் நம்மளால கவுண்ட் பண்ண முடியலையோ அதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்குள்ளே வரும். ஸோ இந்த இடத்துல அன்கவுண்டபிள் வந்து சிங்குலர் ஃபார்மில் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு வந்து சிங்குலர் ப்ளூரல் கிடையாது. இதுக்கு ஒன்லி ஃபார்ம் சிங்குலர் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். வேற எந்த ஃபார்ம்லையும் இது வராது. ஸோ இந்த இடத்துல நமக்கு சிங்குலராக இருக்கிறதுனால நம்ம எந்த வேர்ட் கூடயும் நம்ம எஸ் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எஸ் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் தான் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கான ரூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர், டர்ட், இன்ஃபர்மேஷன் அண்ட் மில்க். ஸோ இந்தந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சிங்குலராக தான் இருக்கும். அண்ட் இது எல்லாமே கவுண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ சுகரை கவுண்ட் பண்ண முடியாது, டர்ட்டை கவுண்ட் பண்ண முடியாது, இன்ஃபர்மேஷனை கவுண்ட் பண்ண முடியாது, மில்கையும் கவுண்ட் பண்ண முடியாது. ஒரு பர்சனோட ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்குள்ளே வரும் அண்ட் சிங்குலராக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற சென்டென்ஸ்லலாம் எந்த மாதிரி நவுன்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் நவுன்ஸ் இருக்குன்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஜான் லவ்ஸ் புக்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸில் எதெல்லாம் நவுன்ஸ் அண்ட் எதெல்லாம் வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் நவுன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். எஸ், ஜான் அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன், புக்ஸ் அப்படிங்கிறது காமன் நவுன்லேயும் வரும், கவுண்டபிள் நவுன்லேயும் வரும். ஏன் அப்படின்னா நம்ம புக்ஸை வந்து கவுண்ட்டும் பண்ணலாம் அண்ட் அது என்ன புக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லாததுனால அது காமன் நவுன்லேயும் வரும். அடுத்த சென்டென்ஸ், ஷீ வாட்ச் தட் நியூ சீரீஸ். ஸோ இந்த இடத்துல நவுன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஷீ அண்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறது காமன் அண்ட் கவுண்டபிள் நவுன். ஏன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம எந்த சீரீஸ்ன்னு சொல்லலை அண்ட் இதை வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியும், என்னென்ன சீரீஸ் எத்தனை சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது காமன் கவுண்டபிள் நவுன். தேர்ட், ராம் இஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் ஸ்டார் வார்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ராம் அண்ட் ஸ்டார் வார்ஸ்ன்றது ப்ராப்பர் நவுன். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலைஸ்ட் அண்ட் இன்னொரு ஃபேன் அப்படிங்கிறது காமன் அண்ட் கவுண்டபிள் நவுன். அடுத்த சென்டென்ஸ்,
Chennai has a lot of dirt in the streets. இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா சென்னைன்றது ப்ராப்பர் நவுன், டர்ட்ன்றது காமன் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன், ஸ்ட்ரீட்ஸ் அப்படிங்கிறது காமன் அண்ட் கவுண்டபிள் நவுன். அடுத்தது தி லண்டன் பிரிட்ஜ் இஸ் அ வெரி ஃபேமஸ் பிரிட்ஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லண்டன் பிரிட்ஜ்ன்றது ப்ராப்பர் நவுன் அண்ட் பிரிட்ஜ் கடைசியில் இருக்கிற பிரிட்ஜ் அப்படிங்கிறது காமன் அண்ட் கவுண்டபிள் நவுன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கவுண்டபிள்னா என்ன, அன்கவுண்டபிள்னா என்ன, ப்ராப்பர் நவுன்னா என்ன, காமன் நவுன்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், ஒரு பர்சனை பற்றி, ஒரு பிளேஸை பற்றி, ஒரு திங்கை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் அது ப்ராப்பர் நவுன். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் தான் நம்ம எழுதணும். காமன் நவுன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இல்லாத விஷயம், காமனாக இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம காமன் நவுன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து கேபிட்டலாக எழுதக்கூடாது. கவுண்டபிள் நவுன்ஸில் எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவுண்டபிள் நவுன்ஸில் வரும். அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸில் எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாதோ அதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ஸில் வரும். கவுண்டபிள் நவுன்ஸ் வந்து சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அன்கவுண்டபிள் நவுன்ஸை வெறும் சிங்குலர் ஃபார்மில் மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இன்னுமே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பெட்டராக புரியணும், நவுன்ஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ்லாம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நவுன்ஸ் பற்றி ஆர் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னொரு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.